தமிழகத்தில் ஆசிரியர்கள் மீது அளிக்கப்படும் பெரும்பாலான பாலியல் புகார்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அளிக்கப்படுவதாகவும் போலீசார் அவற்றை உரிய முறையில் விசாரித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் கேட்டுக்கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவிலில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் பிரபாகர், பொய் வழக்குகளால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மட்டுமின்றி அவரது குடும்பமும் பாதிக்கப்படுவதாக கூறினார். ரொம்பவும் வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னாக்கா, யார் வேணா யார் மேலேயும் ஈஸியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துறக்கூடிய சூழல் இருக்கிற சூழ்நிலையில் ஆசிரியர்கள் மீது பல்வேறு விதமான அவதூறுகளையும் காழ்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த மாதிரியான வழக்குகள் தொடுக்கப்படுது. காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய வேண்டுகோள், ஆசிரியர்கள் மீது இது போன்ற வழக்குகள் வருகின்ற பட்சத்தில் விசாரணை நடத்தி அதன் பிறகு தேவையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம். அது இல்லாமல் அந்த எஃப்ஐஆர் குற்றச்சாட்டு என்ற நிலையிலேயே ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் பின்னர் அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்படுவதும் நடக்குதுங்க. அப்படி நடக்கும் பொழுது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய ஆசிரியருக்கான மன உளைச்சல், அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிறதையும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கருத்திலே கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்படுகின்ற பொழுது முழுமையான ஒரு விசாரணையை, முதற்கட்ட விசாரணையை தொடங்கி அந்த விசாரணையில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை, சட்டபூர்வமான நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.